இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது 12 ராசிகள்லேயே 6வதாக அமைய பெற்ற ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா புதன் என்பதனால ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவாங்க. நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. மற்ற 12 ராசிகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த கன்னிராசி அன்பர்களை போட பொறுமைசாலி யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவாங்க. மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கக்கூடியவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா, மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு தான் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க, வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது, பல நாள் உறவு ஒன்று சேரப்போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அது எந்த உறவு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரையிலும் வீடியோவை பாருங்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறார். குறுக்கு வழியில் சின்ன சின்ன காரியங்களை இந்த டைமு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனம் நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு நேர் வழியில் போக, யாராவது நண்பர்கள் உங்களை குறுக்கு வழிக்கு போகலாம் அப்படின்னு அழைத்தாங்களா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 1 ரூபாயை போட்டு 10 ரூபாயை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் ஆசை காட்டுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க, ஏமாந்துடாதீங்க. ஏமாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் தொழிலில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே சின்ன சின்ன நிர்பந்தங்கள் இந்த டைம் ஏற்படும். இதை நீ செஞ்சினா தான் இதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் வற்புறுத்துவாங்க. நீ இதை செய்ய, அப்போ தான் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்துவாங்க. கவனமாக இருங்க. நேர்மையான வழியை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுங்க. யார் என்ன சொன்னாலும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கவே வேண்டாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராடி தான் அவங்களுடைய ஒத்துழைப்பை பெற முடியும். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். மனதில் பட்டதை ரொம்ப வெளிப்படையாக கொட்டிடுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும். குடும்ப விஷயங்களை கூட ஒரு சில இடத்துல வெளிப்படையாக கொட்டிடுவீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக இருங்க கன்னிராசி அன்பர்களே. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. நான் இது ஆகணும் அது ஆகணுங்கிற மாதிரி அக்கறை காட்டி படிப்பீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் விரும்பிய பாடத்தில் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் நல்ல ஒரு இடம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. நேர்மையான வழியை தேர்ந்தெடுங்க. குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும், சின்ன சின்ன இடையூறுகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் இனி விலக ஆரம்பிக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடையூறுகள்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தையில் கூட தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கன்னிராசி அன்பர்கள்.
இடத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு அவப்பேறு ஒரு பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. உங்களுடைய குடும்ப ரகசியமாகட்டும் மற்ற ரகசியங்களாகட்டும் வெளியில் கொஞ்சம் சொல்லாமல் இருங்க. அவசரப்பட்டு வெளிப்படையாக பேசுகிறேன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு நண்பராகட்டும் வெளி நபர்களாகட்டும் ரகசியத்தை அதிகம் வெளியில் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத அவமானத்தை இந்த காலகட்டத்தில் கொண்டுட்டு வரும். யாருக்காவது உதவி செய்கிறன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது கண்டகச்சனி காலம் என்பதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது அவசரமாக கிளம்பி வேகமாக எங்கேயும் போக வேண்டாம். வெளியில் போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் இரவு நேர பயணங்கள் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேது பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறார். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்து இல்லையா? அது உங்களை விட்டு பிரிந்த உங்களுடைய மனைவி உங்களை தேடி வர போகிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால எந்த ஒரு வேலையுமே யோசித்து தான் செய்யணும். அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா அது பிரச்சனையாக முடிந்துடும். அதனால் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ராசிநாதன் புதன்கிழமை முதல் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்துவார். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டு செயல்படுங்க. வருகின்ற வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமையும். புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த வாரத்தில் வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனம் ஒரு விதமான பதட்டம் குழப்பத்தோடு இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அதனால் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பொருள் இழப்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து பல நெருக்கடிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் கேது பகவான். அங்கேருந்து விலகிட்டதுனால சின்ன சின்ன போராட்ட நிலைமைகள் மாறும். ஆனால் முழுமையாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தான் இருக்கும். திங்கட்கிழமை உங்களுடைய செயலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக இருந்தீங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஏன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது கூட ரொம்பவும் நல்லது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதனால ஏப்ரல் 26 முதல் ராகும் அங்கே சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சாதகமாகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். வீண் வம்பு வழக்கு விவகாரங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தவனுக்கு உதவுறன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. எப்பவுமே நமக்கு தான் அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பீங்க. இந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்ட உடனே நீங்கள் ஓடி போய் உதவி செய்வீங்க. அது உங்களுக்கே சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும். நிதானமாக இருங்க. நேர் வழியை தேர்ந்தெடுங்க. அவசரப்பட்டு எதுவும் குறுக்கு வழியில் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் போயிடாதீங்க. நேர் வழியை தேர்ந்தெடுங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். குருவோடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா அன்றைய தினம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களை தேடி ஒரு புது உறவு ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுடைய மனைவி. ஏன்னா நீண்ட நாட்களாக உங்களை விட்டு பிரிந்திருந்த உங்களுடைய மனைவி இந்த காலகட்டத்தில் உங்களை
நண்பர்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமும் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம